ஓம் வாராகி அன்னையை போற்றி. வாராகி அன்னையோட அருளோட இந்த பதிவை நான் தொடர்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நம்ம வீட்டு குழந்தைகள் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற சித்தர்கள் சொன்ன சூட்சுமத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம வீட்டு குழந்தைகள் எப்பொழுதுமே நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், அதுங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு பெற்றோரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு குழந்தை கருவில் எந்த சூழ்நிலையில் வளருதோ அந்த சூழ்நிலையில் தான் பிறந்ததுக்கப்புறமும் இருக்கும். இது நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் நம்ம மறந்துட்டு அந்த குழந்தைய அடம் பிடிக்குதுங்கிறதுக்காக நம்ம திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தைய ஒரு நேரம் திட்டுறோன்னா அதை எப்போ பார்த்தாலும் அதை திட்டிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதை திருத்தணுங்கிறதுக்காக நம்ம அடுத்த குழந்தைய பற்றி கம்பேர் பண்ணவும் கூடாது. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். சில குழந்தைங்களுக்கு இயற்கையாகவே அறிவுத்திறன் அதிகமாக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு சுமாராக இருக்கும். சில குழந்தைங்களுக்கு மந்தமாக இருக்கும். இது இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். இந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்கள மற்ற குழந்தைங்களோட ஒப்பிட்டு, ஐயோ அந்த குழந்தைங்க மாதிரி நம்ம குழந்தை இல்லையே, நம்ம குழந்தை இந்த மாதிரி படிக்கலையே அப்படின்னு ஏக்கமும் நம்ம படக்கூடாது. நம்மளோட குழந்தைக்கு என்ன திறன் இருக்கோ அதை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். நம்ம குழந்தைகள் எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு ஒரு மாதிரி. அதனால் நம்முடைய குழந்தை நம்ம பேச்சை கேட்கலைங்கிறதுக்காக அதை போட்டு திட்டவோ அடிக்கவோ எப்பொழுதும் கூடாது. அதை மனசில் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டு குழந்தைகளோட திறன்களை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்பொழுதும் அது கூட நம்மளுடைய நாளில் கொஞ்சம் நேரமாவது குழந்தைகளோட நம்ம இருக்கணும். அவங்களோட பேசணும். அவங்கக்கிட்ட அவங்களோட மனநிலையை நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்மளோட குழந்தைகள் காலையில் 4:30 மணிக்கு எழுந்துச்சி அதிகாலையில் படிக்கக்கூடிய பழக்கத்தை அவங்களுக்கு நம்ம உண்டு பண்ணணும். நைட்டு சீக்கிரம் படிக்க வச்சு காலையில் அவங்கள நல்லா ஒரு 4:30 மணிக்கு எழுப்பி படிக்க வைக்கணும். நம்ம சீரியலை பார்த்துக்கிட்டு நம்ம குழந்தைகளை கவனிக்காமல் இருக்கிறது நம்மளோட தப்பு. அவங்க மார்க் எடுக்கலைன்னு அவங்கள போட்டு நம்ம திட்டக்கூடாது. சரிங்க, நம்மளோட குழந்தைங்க நம்ம பேச்சை சரியாக கேட்கணும். நம்மளோட குழந்தைங்க ஞாபக சக்தி திறன் அதிகமாக இருக்கணும். படிப்பில் அதிக கவனமாக இருக்கணும். நம்மளோட குழந்தைகளோட குறும்பு குறையணும் அப்படின்னு நம்ம இது எல்லாத்துக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது. நம்மளோட சித்தர்கள் சொல்லி காட்டிட்டு போன அந்த பரிகாரத்தை, அந்த சூட்சமத்தை நம்ம பண்ணோம்னாலே இது எல்லாமே மாறும். இதுக்கு தேவையானது கோமதி சக்கரம் தான். நல்ல ஒரு கோமதி சக்கரமாக பார்த்து கடையில் நம்ம வாங்கிக்கணும். அது உண்மையான கோமதி சக்கரமாங்கிறத கவனித்து பார்த்து வாங்கிக்கோங்க. நம்ம குழந்தைகளுக்கு 1 வயசுக்கு மேலே இதை நம்ம பயன்படுத்தலாம். 2 வயசு 3 வயசு குழந்தைங்க தூங்கும்பொழுது இதை செய்ய முடியும். மற்ற பெரிய குழந்தைங்களுக்கு முழிச்சிட்ருக்கும்போதே ஒரு 1 ஹவர் நம்ம இது மாதிரி பண்ணலாம். நம்மளுடைய குழந்தைகளுக்கு 2 புருவத்துக்கும் இடையில், அதாவது பொட்டு வைக்கிற இடத்துக்கிட்ட இந்த கோமதி சக்கரத்தோட சுழி இருக்குது பார்த்திங்களா, அது கீழே நெத்தியில் படுற மாதிரி கவிழ்த்து வைக்கிற மாதிரி வைக்கணும். 1 மணி நேரம் அதை அப்படியே நம்ம விட்டுடணும். இதை நம்ம செஞ்சுக்கிட்டு வரும்பொழுது நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு மூளை செயல்படும் தன்மை ஏற்படும். இது சித்தர்கள் வாக்கு. சில குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அதிவேக திறனை கட்டுப்படுத்துறதுக்கும் மந்தமான திறமையை தூண்டுறதுக்கும் இந்த கோமதி சக்கரம் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு இயற்கையான பொருள். இதனால் நம்ம குழந்தையோட மூளையின் ஞாபக சக்தி திறன் அதிகரிக்கப்படுது. படித்தது எல்லாமே மறக்காமல் இருக்கிறதுக்கும் தேர்வில் நல்ல மதிப்பெண் வாங்கிறதுக்கும் இது ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது அப்படி தான் சொல்லணும். நம்ம சொல்லக்கூடிய வார்த்தையை காதில் வாங்கிட்டு செயல்படும் பிள்ளைகள் கிடைக்கிறதுங்கிறது வரம். அதை நம்ம அந்த மாதிரி நம்ம மாற்றுறது நம்ம கையில் தான் இருக்குது. குழந்தைகளோட முன்னேற்றம் சீராக இருக்கிறதுக்கு இதை நிச்சயம் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். குழந்தைகளோட ஞாபக சக்தி திறன் அதிகரிக்க மாத்திரை வாங்கி கொடுக்கறத விட கோமதி சக்கரம் ஒரு நல்ல முயற்சி. சிலருக்கு இதை அதிக ரேட்டாக இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம்லாம் வரும். அப்படி கிடையாதுங்க. 10 ரூபாய்க்குள்ளே தான் இருக்குது. நாட்டு மருந்து கடையிலே இப்போ விற்கிது. இந்த கோமதி சக்கரத்தை நீங்கள் வாங்கி சித்தர்கள் கூறிய இந்த வழிமுறையை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய குழந்தையும் 100க்கு 100 நல்ல ஒரு மதிப்பெண்கள்
நிச்சயமாக வாங்குவாங்க. குழந்தை வந்து அடம்பிடிக்கிற குழந்தையா இருந்தால் அவங்க அப்படியே மாறுவாங்க. அதனால் அவங்களோட ஞாபக சக்தியும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே உங்கள் சொல் பேச்சை கேட்டு குழந்தைகள் நடப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு சூட்சமம் இந்த கோமல் சக்கரத்தில் இருக்குது. எப்பொழுதுமே சின்ன வயசுலேருந்தே இதை நம்ம வந்து குழந்தைகளுக்கு பயன்படுத்திட்டு வரும்போது சில குறிப்பிட்ட வயசு வரும்பொழுது அப்போவும் நம்ம குழந்தைகள் இந்த நம்ம பேச்சை கேட்கணுன்னா திடீர்னு போய் செய்யும்பொழுது அவங்க அதை செய்யறதுக்கு மனசு ஏற்றுக்காது. இந்த மாதிரி நம்ம சின்ன பிள்ளையிலேருந்தே நம்ம பழக்கும் பொழுது பெரிய பிள்ளையானாலும் நம்மளுடைய பெற்றோர்கள் பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக வளருவாங்க. அதனால் இந்த ஒரு முறையை நீங்கள் பின்பற்றுங்க. இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். அப்படி ஒரு சக்தி இந்த கோமை சக்கரத்தில் இருக்குது. நிச்சயம் இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தாலே இதோட சூட்சமம் உங்களுக்கு புரியும். டெய்லியுமே ஒரு 1 ஹவர் குழந்தைங்களுக்கு அந்த புருவத்துக்கு இடையில பொட்டு வைப்போம்ல, அந்த இடத்துல வச்சுக்கிட்டு வரலாம். அப்படி இல்லைனாலும் வாரத்தில் 2 நாளாவது நீங்கள் இதை பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களும் தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வீட்டுக்கு செல்ல பிள்ளையாக பெற்றோர்கள் பேச்சை கேட்கும் பிள்ளைகளாக மாறுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வல்லாரைக்கீரை எங்கேயாவது கிடைச்சதுன்னா வல்லாரைக்கீரை இலையோடு 2 மிளகு சேர்த்து அவங்கள சாப்பிட சொல்லுங்கள். அதுவும் ஞாபக சக்தியை தூண்டும். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு செய்யும்பொழுது நம்ம பிள்ளைகள் இயற்கையாகவே நல்ல பிள்ளைகளாக வளருவாங்க. நம்மளுக்கும் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கிடைக்கும். வாராகி அம்மாவோட அருள் முழுவதும் உங்கள் குழந்தைங்களுக்கு கிடைச்சி எக்ஸாமில் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து வாழ்க்கையிலும் மிகப்பெரிய ஆளுகளாக மிகப்பெரிய சக்ஸஸ் மனிதர்களாக மாறுவாங்க. அப்படிங்கிறதுல எந்த ஐயமும் இல்லை. அவங்களோட ஆசீர்வாதம் எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்கட்டும். நன்றி.